ஒரு பொண்ணு உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க, அவ ஜென்ரலா என்ன பண்ணுவா? அழுவா, உங்களை கேள்வி கேட்பா, சத்தம் போடுவா, திட்டுவா, இல்லையா? ஆனா அதே பொண்ணு மனசளவுல உங்ககிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சா அவ எதுவுமே பண்ண மாட்டாங்க, சைலண்ட் ஆயிடுவாங்க. இத பல ஆண்கள் எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கிறாங்க? அவ சைலண்ட் ஆயிட்டா, ஓகே, ஒரு வழியா அது என்ன புரிஞ்சுக்குச்சு, பிரச்சனை ஓவர், எல்லாமே சரியா போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவ என்னைக்கு அமைதி ஆகிறாளோ அன்னைக்குதான் அந்த உறவோட ஆபத்தான சத்தமே ஆரம்பிக்குதுங்க. இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் டீட்டெயில்டா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், இது மனசு பேசுது. நான் கனகவல்லி. இந்த மாதிரி மனதளவுல விலக ஆரம்பிச்ச பொண்ணு திடீர்னு எல்லாம் விலகாது, ஓகேங்களா? அது ஒரு பேட்டர்னா தான் நடந்திருக்கும். நீங்க அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. பல மாசம், பல வருஷ கணக்குல, பல நாட்களா அந்த பொண்ணு நிறைய ட்ரை பண்ணிருக்கோம். எனக்காக இருங்க, என்னோட பேசுங்க, நான் சொல்றத கேளுங்க, என் மனசை புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இதுதான் உங்ககிட்ட இருந்து வேணும்னு சொல்லி எவ்வளவோ அது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்கோம். ஆனா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? எதையும் காது கொடுத்து கேட்கறது இல்ல, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருந்துக்கிறது. சரியா? பல நாளா அந்த பொண்ணு இதெல்லாம் நினைச்சு அழுவாத ராத்திரி கிடையாது, சரிங்களா? எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் இந்த மனுஷங்கிட்ட. காத்துல எழுதி வச்ச மாதிரி தான் இருக்கு என் உணர்வு, சொல்லி பிரயோஜனம் இல்லை. டயர்டாயி போன மனசுதாங்க அப்படி அமைதியாகுது. அந்த அமைதிக்கு பின்னாடி எவ்வளவு வலி இருந்திருக்கும். சோ இந்த மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவளுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட ரிசல்ட் கிடைக்கல. அவ வார்த்தைக்கு மதிப்பில்லைன்னும் போதுதான் அவ மனதளவுல அப்படியே டிஸ்டன்ஸ் எடுக்கிறான். டிட்டாச்மெண்ட் அங்க உருவாகுது. ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? முன்னாடி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சண்டை போட்ட பொண்ணு இப்பெல்லாம் என்ன பண்ணுவா தெரியுமா? உங்க இஷ்டம், உங்க விருப்பம், நீங்க பண்றத பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவா. அத பல பேர் என்ன தெரியுமா நினைச்சுக்கிறாங்க? மெச்சூரிட்டி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவ மெச்சூர் ஆயிட்டா, இப்பெல்லாம் சில்லித்தனமா பிஹேவ் பண்றது இல்ல அப்படின்ட்டு. இல்லைங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் அவ மனசளவுல விலகிற முதல் ஒரு அறிகுறி. இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது உண்மைங்க. என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நிறைய லேடிஸோட லைஃப நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ தட் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னு தெரியுதா? நம்ம முக்கியமானவங்கள்ட்ட மட்டும்தானே இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். எதிர்பார்ப்பே இல்லாதவங்க கிட்ட என்ன கேக்குறது? ஒருத்தவங்க நமக்கு முக்கியம் கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லை. பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா அந்த மனசு முடிவெடுத்த பிறகு அங்க எது நடந்தாலும் என்ன உங்க இஷ்டம், நீங்க பாருங்க, நான் வேடிக்கை பாக்குறேன், அந்த பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுவீங்க. அதுதான் சைக்காலஜிக்கல் ட்ரூத். ஒருத்தவங்க ரொம்ப அதிகப்படியான காயத்தை வாழ்க்கையில சந்திச்சுட்டாங்கன்னா அவங்க கோவப்படுறத கம்மி பண்ணிப்பாங்களாம், நிறுத்திடுவாங்களாம் ஒரு கட்டத்துக்கு மேல. ஏன்னா அந்த காயப்பட்ட மனமானது ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதோட ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருமா. போதும், என்னால முடியல, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, என் மனசை நான் பாதுகாத்துக்கிறேன், சரியா, நான் பாதுகாத்த போதும்னு சொல்லிட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ அதன் வெளிப்பாடுதான் அந்த அமைதி. எனக்கு இதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் நான் எதிர்பார்க்கல, நான் டிசப்பாயிண்ட் ஆகல, நான் என்னை ஹர்ட் பண்ணிக்க விரும்பல, போதும்டா சாமின்னு சொல்லிட்டு அதை அவங்களே ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. சோ அதனாலதான் பல பெண்கள் சடனா அமைதியாயிடுறாங்க. முன்ன மாதிரி இருக்கிறது இல்ல, சடனா ஒரு சேஞ்சஸ் அவங்க கிட்ட வருது. அது திடீர்னு ஏற்படுற அமைதி கிடையாது, அது நாம அவங்க கிட்ட கவனிக்காத காயத்தோட முடிவு. புரியுதுங்களா? இதை நீங்க அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். இதுக்கப்புறமாவது இதை நாலேஜ்க்கு கொண்டு வாங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கணவர் வேலை விட்டு வராரு. மனைவி தினமும் என்ன தெரியுமா நினைக்கிறா மனசுக்குள்ள? இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வந்ததும் இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, லைஃப் ரொட்டீன்ல என்ன ஷேர் பண்ணணும், சிரிச்சு பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவரோட ஒரு ஹாப்பியா ஒரு காஃபி ஷேர் பண்ணி சாப்பிடணும் ஈவினிங் டைம்ல, என்னென்னமோ அந்த பொண்ணு நினைக்குது. ஆனா ஹஸ்பண்ட் என்ன செய்யறாரு?
போன்லயே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. போன்ஸ்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சேட் பண்ணிக்கிட்டு, பேசிக்கிட்டு, வெளியில சுத்துறதா இருந்தா ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறாரு. இப்படி இப்படி அவரு கதையை பாத்துக்கிறாரு. சோ மனைவி இப்படி எதிர்பார்த்து எதிர்பார்த்து பல மாதங்கள், வருஷ கணக்குல இப்படியே ஓடிடுது லைஃப். ஓகே, அவ தனிமையிலே அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சிருவா. எவ்வளவு நாள் அவ அது எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா சொல்லுங்க? கிடைக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தனிமையிலே வாழ ஆரம்பிச்சிரும். இதுதான் நம்ம லைஃப், இவ்வளவுதான் நமக்கு விதிக்கப்பட்ட விதி, நம்ம வாங்கிட்டு வந்த வரம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ராத்திரி அந்த பொண்ணு தனிமையில வந்து அழுதுருப்போம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன் நான் சொன்ன சிச்சுவேஷனை. இதெல்லாம் யாரும் வெளியில பேசிக்க முடியாது, சொல்லிக்க முடியாது, தெரியுமா? அந்த மாதிரி பெண்கள் தவிக்கப்படுறாங்க. வெளியில பேச முடியாத உள்ளுக்குள்ள புழுங்குற பெண்கள், அவர்களுடைய கதறல் எப்படி ஒரு ஆழமானது தெரியுமா? அதெல்லாம் ஜஸ்ட் நான் இப்ப சொல்லிட்டேன். அந்த உணர்வு வந்து அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வலி. ஆனா அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் என்ன தெரியுமா நினைப்பாரு? அப்பா, இந்த பொண்ணு ஒரு வழியா மெச்சூர் ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு, என்னை புரிஞ்சுக்கிற ஒரு பொண்டாட்டியா மாறிட்டா, சந்தோஷம், நிம்மதி எனக்கு கிடைச்சது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஒரு கிரேட் எஸ்கேப் மாதிரி. அந்த பொண்ணு தனிமையிலே வாழ பழகிக்கிறா. ஓகே, அந்த திருமண பந்தத்தை என்ன பண்றது சொல்லுங்க? இங்க பிரச்சனைன்னு எனக்கு எதுவும் இல்லை, என்ன நல்லா பாத்துக்கிறாரு அவ்வளவுதான், பட் அந்த அன்பு கிடைக்கல அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு, அது கிடைக்காத நமக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில வாழ பழகிக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் பார்த்தாலும் ஒரு உண்மை இருக்கு. அன்பு இருக்கிற இடத்துல தானே உயிர் இருக்கும். அன்பு இல்லைன்னா உறவு இருக்கும் தான், ஆனா உணர்வு இல்லைன்னா என்ன பண்றது? அது வேஸ்ட் தானே. புரியுதுங்களா? அது வேஸ்ட், அந்த உறவே வேஸ்ட்ங்கிற நானே. உணர்வு இல்லாத உறவு எதுக்குன்னு நான் கேக்குறேன். சோ பல வீடுகள்ல உறவுகள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியா பிரியறதுக்கு முன்னாடியே அவங்க இதயம் பிரிஞ்சிருக்குங்க, அந்த மனசு பிரிஞ்சிருக்கும். அதனாலதான் அந்த டிவோர்ஸ் அடுத்த மூவுக்கு போகுது. ஓகே, சோ ஒரு பொண்ணு மனதளவுல விலக ஆரம்பிச்சதுன்னா அது உங்களை வெறுத்ததுனால கிடையாது. ஓகே, உங்களை வெறுத்துட்டாங்கன்னா நீங்க வந்து உடனே மைண்ட்ல இது பண்ணிக்காதீங்க. அந்த பொண்ணு டயர்டாயி போச்சு, ட்ரை பண்ணி டயர்டாயி போயிட்டாங்க, அவ்வளவுதான். எவ்வளவு தடவை நான் ட்ரை பண்ண அந்த முயற்சியில நான் தோத்து போயிட்டேனே, இதுக்கப்புறம் என்கிட்ட தெம்பு இல்ல, எனக்கு அந்த உணர்வுக்காக பிச்சை எடுத்து முடியல, எனக்கு டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு சத்தம் தான் அது, அந்த விலகல். ஓகே, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். தன் உணர்வு வந்து அங்க நிராகரிக்கப்படும் போது அவங்க சோர்ந்து இருக்கிற டைம்ல அந்த பொண்ணோட பிஹேவியர் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒண்ணுமே இல்லை. முன்னாடி எல்லாம் உங்களை வந்து சாப்பிட்டீங்களாங்க, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, எங்க நீங்க சீக்கிரம் வாங்க, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியல அப்படின்னு இந்த மாதிரி காத்திருந்த காலம் போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அதெல்லாம் கேட்கிற ஆர்வமே அவங்களுக்கு குறைஞ்சு போயிடும். எதுவும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப அமைதியாயிடுவாங்க. முன்ன இருந்த மாதிரி அந்த எமோஷனல் கனெக்டிவிட்டி இருக்காது. ஏன்னா மனசு சோர்வாயிடுச்சு, அந்த இடத்துல அக்கறை இல்ல, காட்டுறதுக்கு முடியல. அக்கறை இல்லைன்றதை விட அதை காட்டுறதுக்கு அவங்க மனசு தயாரா இல்ல. ஓகே, பல ஆண்கள் கேட்பாங்க, என்னதான் அவளுக்கு ஆச்சு, ரொம்ப ஓவரா பண்றா, திடீர்னு இப்படி சேஞ்ச் ஆயிட்டா, இன்னும் ஆள் சரி கிடையாது, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவ இந்த மாதிரி மாறத்துக்கு முன்னாடி எத்தனை நைட்ஸ் அழுதுருப்பா, எவ்வளவு மனசுக்குள்ள குமுறி இருப்பா, அதெல்லாம் என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? செக் பண்ணி பாத்திருக்கீங்களா? அவளுடைய அந்த எமோஷனல் நீடுக்காக அவ எத்தனை தடவை உங்கள்கிட்ட ட்ரை பண்ணிருப்பான்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் வந்து எனக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த மாதிரி தயவு செய்து யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஏன் நடக்குது? அந்த பொண்ணை குறை சொல்றதுக்கு முன்னாடி அந்த குறைகள் எதனால் எழுப்பப்படுகிறது, ஏன் காரணத்தை நீங்க தேடணும். ஸ்ட்ரெயிட்டா புல்லட் பாயிண்ட் மாதிரி அந்த பொண்ணை வந்து குறை சொல்லிடக்கூடாது, தப்புங்க அது. சும்மா வாய் இருக்குன்னு நம்ம யாரையும் பேசக்கூடாது இல்லையா? ஒருவேளை அந்த பொண்ணோட நிலைமை உங்களுக்கு வந்திருந்துச்சுன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த எம்பத்தி உங்களுக்கு வேணும். இது நான் எல்லாருக்கும் சொல்றது, எம்பத்தி கொஞ்சமாவது இருக்கணும். தன்னை பத்தி மட்டுமே யோசிக்காத எம்பத்தி கொஞ்சம் இருக்க வேண்டும் மனிதர்களிடத்தில். அப்போதான் மத்தவங்களுடைய உணர்வுகள் என்ன அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ ஒரு பொண்ணோட அமைதியை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அழுகையை விட ஆபத்தானது அமைதிங்க, கோபத்தை விட ஆபத்தானது விலகிறது.
சண்டையை விட ஆபத்தானது அக்கறையை மெதுவா குறைக்கிறது. இதெல்லாம் தாங்கவே முடியாது யாராலையும். இதுல ஒரு நல்ல செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பொண்ணு முழுசா விலகறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அது என்னன்னா, அவளுக்கு என்ன தேவை? உண்மையான அன்பு, உண்மையான அக்கறை, ஓகே, உண்மையான கம்யூனிகேஷன் அவகிட்ட இருக்கணும். சோ இத மூணுமே நீங்க கொடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய லைஃப நீங்க திரும்ப பெறலாம். அந்த அழகான அன்பான லைஃப. எது மாறிடுச்சுன்னு நீங்க நினைச்சீங்களோ அத கண்டிப்பா நீங்க கைப்பற்றி கொள்ளலாம். சோ அவ கேக்குற இந்த எமோஷனல் நீட கொஞ்சம் நீங்க கொடுக்க முயற்சி பண்ணீங்கன்னா இதனால பல பெண்களோட காயத்தை நீங்க சரி செய்ய முடியும். ஐ ப்ராமிஸ். இந்த வீடியோவை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணுங்க. உங்களை நேசிக்கிற ஒருத்தர் இன்னும் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கார் அப்படின்னு சொன்னா அவருக்கு நீங்க வேணும். இந்த உறவை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஓகே, இதுதான் உண்மை. ஆனா அதுவே அவங்க அமைதி ஆயிட்டாங்கன்னா அவங்க விலகுறாங்கன்னு அர்த்தம். சோ அவங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்க ஆரம்பிங்க. நீங்க இந்த உறவை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா என்ன அவங்க மனசுல இருக்குன்னு கேட்க ஆரம்பிங்க. ஏன்னா இங்க மேக்சிமம் ரிலேஷன்ஷிப் சண்டையாலலாம், வெறும் வாய் சண்டையாலலாம் முடியறது இல்ல. அவங்களுடைய உணர்வுகள் என்னன்னு கேட்கப்படாத காரணத்தினாலதான் பல உறவுகள் இங்க காயப்பட்டு பிரிஞ்சு போறாங்க. இதுதாங்க உண்மை. உங்க லைஃப்லயும் இந்த மாதிரி அனுபவம் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மத்தவங்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வா இருக்கும். இந்த மாதிரி உண்மை பேசுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தம் இல்லாம ஆனா ஆழமா மனசு பேசும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.